அவர் ஏதோ கட்சி ஆரம்பித்தார், இது நிதி கொடுக்குறாரு, மாணவர்களுக்கு வந்து அதோடு சரி. அதை தாண்டி என்ன பண்ணுறாரு? வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ள நாம் தமிழர் கட்சிக்கு, அங்கீகாரம் பெற்ற விடுதலை சிறுத்தைக்கு, பிரதமராக வர இருக்கிற மோடிக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு அவ்வளோதான் அறிவு, அரசியல் அறிவு. நீட்டை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இதை போய் அனிதா மரணத்துக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்தி விட்டதால் அவர் நீட்டை பற்றி தெரியுமா? மாணவர்கள் வருத்தப்பட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க, புனித தன்மை கெட்டு விட்டதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போது உங்களுடைய கருத்தை ஏன் இது வரைக்கும் பதிவு செய்யும்? ஆல்ரெடி எப்பயோ வந்த ரிசல்ட்டுக்கு இப்போ திரும்பி நான் பரிசு கொடுக்குறேன்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அடுத்து இது மாதிரி விஜய்கிட்ட வந்து பரிசு வாங்கலான்ற ஆசைப்படுகிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல முயற்சி, அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. நான் விஜய் ரசிக்கிறேங்க, இப்போ எனக்கு நான் வந்து இந்த முறை நாடாளுமன்றத்தில் புறக்கணித்ததாக நான் நினைப்பதா? நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக சீமான் வந்து தனியாக நிற்கிறதுனால அவரால் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் கூட்டணிக்கு ரெடின்ட்டாரு, தம்பி விஜயுடன் கூட்டணி தயார்னு சொல்லிட்டாரு. ஆனால் விஜய் இதை பற்றி எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் ஆமாம், இருக்கு. விஜய் இன்னும் தேர்தலுக்கு அரசியலுக்கே வரலையே. அவர் ஏதோ கட்சி ஆரம்பித்தார், இது நிதி கொடுக்குறாரு, மாணவர்களுக்கு வந்து அதோடு சரி. அதை தாண்டி என்ன பண்ணுறாரு? அவர் ஏதோ எங்கேயாவது பேட்டி கொடுக்குறாரு. ஒரு கட்சி அலுவலகம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக புதுக்கோட்டையில் திறக்கப்படுகிறது. அந்த கட்சி அலுவலகத்தை ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் ஏன் அவர் வந்து திறந்து வைக்கக்கூடாது? ஏன் நீங்கள் அது கூட போய் ஆனந்த் அனுப்புகிறீங்க? எதுக்கு ஆனந்த் அனுப்பணும்? ஆனந்த் வந்து திறந்து வைப்பதில் என்ன லாபம்? கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கார்ல, அது ஏங்க அவரால் என்ன லாபம்னா, நீங்கள் போய் திறந்து வைப்பதாக லாபம் இல்லை. நீங்கள் விஜய் அங்கே போனார்னா அங்கே வந்து 4 பேர் பேசுவான், பக்கத்தில் உட்காந்து பிரச்சனை பேசுவான். ஆனந்த் மீது குற்றச்சாட்டாக இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கிற நகர ஒன்றிய செயலாளர் மீது குற்றச்சாட்டாக இருக்கலாம். அரசியல் என்பது எப்படி தெரியுங்களா? நீங்கள் மக்களோடு போய் இப்போ நீங்கள் பணம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது இல்லை, உங்கள் தொண்டர்களோடு கலந்துரையாடுவது. அப்போ தான் பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியும். நீங்கள் வந்து அந்நியப்பட்டு போனீங்கன்னு வச்சுங்க, சினிமா கிடையாது இது. அரசியல் என்பது சினிமா கிடையாது. நீங்கள் வந்து கலந்துரையாடால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும், காது கொடுத்து கேட்க முடியும். மோடி ஏன் தத்தளிச்சார் முதல் 4 ரவுண்டில்? ஏன் ஊபியில் வந்து 44 இடங்கள் வந்து பறி கொடுத்தது? மக்கள் பிரச்சனையை அணுகுவதில்லை, அதான் சிக்கல். ஏன் பாஜக 400 சொன்னாங்க, ஏன் 240 சுருங்குச்சு? அதான் பிரச்சனை. அதனால் நீங்கள் வந்து அரசியல் என்பது மக்களோடு மக்களாக கலந்து நிற்பது அரசியல். அதை தாண்டி பல்வேறு இதெல்லாம் இருக்குது, ஆங்கிள்லாம் இருக்குது. அந்த ஆங்கிள் வேறு. என்னை பொறுத்தவரை முதல் முறையாக ஒரு கட்சி அலுவலகத்தை திறந்து வைப்பது கூட விஜய் முன் வரலன்னா அப்புறம் என்ன அரசியல்? அது லெட்டர்பேட் அரசியல்ன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவது லெட்டர்பேடு தான். சும்மா வந்துட்டு அறிக்கை விடுவேன், நீங்கள் வந்து இது வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ள நாம் தமிழர் கட்சிக்கு, அங்கீகாரம் பெற்ற விடுதலை சிறுத்தைக்கு, அப்புறம் மீண்டும் 40 இடங்களை பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு, மீண்டும் 3வது முறையாக அமைச்ச பிரதமராக வர இருக்கிற மோடிக்கு வாழ்த்துக்கள். இதெல்லாம் பலன் கிடையாது. நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசணும். 40 இடங்களில் திமுக ஏன் வெற்றி பெறுகிறது? அதை மீறி நீங்கள் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிக்கிறீங்க. எங்கே திமுக கோட்டை விட்டுச்சு? என்ன ஓட்டை? நிர்வாகத்தில் என்ன பிரச்சனை? லாண்ட் ஆர்டரில் என்ன பிரச்சனை? நேற்று வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுவதும் போதைப்பொருள் எப்படி ஒழிப்பது என்று ஒரு கூட்டம் போட்டிருக்கார். அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து பேசணும். மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து சும்மா நீங்கள் எதுவும் தப்பு பண்ணாதீங்க, அப்பா பேச்சு கேளுங்க, அதெல்லாம் எடுபடாது. அரசியல் என்பது ஆளுங்கட்சி எடுக்கிற அஸ்திரத்தை நீங்கள் பஸ்பமாக்குற வித்தை தந்திரம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே சார். ஏன்னா ஆல்ரெடி இவங்க அனிதாவோட மரணத்தப்போ அவங்க வீட்டில் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தார் நீட் விவகாரத்தில். இப்போ நீட் விவகாரம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் இறங்கி பேசினாலுமே நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் போய் பேச ஆரம்பிச்சாங்க, நீட்டு வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட அவர் பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அவ்வளோதான் அறிவு, அரசியல் அறிவு. நீட்டை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இதை போய் அனிதா மரணத்துக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்தி விட்டதால் அவர் நீட்டை பற்றி தெரியுமா? இப்போ சொன்னீங்களே, இந்த 10 நாளில் நடக்கிற கூத்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. திமுக அறிக்கை விடுக்கிறது, காங்கிரஸ் போராட்டம் நடத்துகிறது, இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் நீட் பற்றின செய்தி இல்லாத விஷயமே இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? மாணவர்கள் சம்பந்தமாக நீங்கள் ஓடி போய் பரிசு கொடுக்கிறீர்கள், மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த மாணவர்கள் மத்தியில் அரசியலில் உள்ளே நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். மாணவர்களை வைத்து தான் எல்லா அரசியலும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்போது நீட் விவகாரத்தில் உங்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது?
அது பற்றி என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது, அதற்கு எப்படி நீங்கள் களமாட வேண்டும், இது ஏதாவது விஜய் கிட்டேருந்து வந்திருக்கா? ஏன் வரல? அப்போது நீங்கள் எதை கையில் எடுக்கிறீர்கள்? நீங்கள் மோடிக்கு வாழ்த்து சொல்வதால் அது அரசியலாகி விடாது. இல்லை 40-40 வென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து, அரசு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழருக்கு வாழ்த்து, பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறீர்கள், அதற்கான தீர்வை எப்படி சொல்லுகிறீர்கள், நீட் தேர்வுக்கும் மருத்துவராவதற்கும் என்ன பயன் இருக்கிறது, அதை பற்றின புரிதல் முதல் விஜய்க்கு வரணும். இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீட் தேர்வு என்பது என்ன, அதில் எத்தனை மோசடி நடக்குது, இந்த மோசடியை பற்றி செய்திகள் வருகிறது, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப போய் டெக்னிக்கலாக கூட பேச வேண்டியதில்லை. உங்களுக்கு இருக்கிற புரிதலில் நீட் தேர்வு நடந்த மோசடி இப்படிலாம் அறிக்கை வருது, மாணவர்கள் வருத்தப்பட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க, புனிதத்தன்மை கெட்டு விட்டதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போது உங்களுடைய கருத்தை ஏன் இது வரைக்கும் பதிவு செய்யலை? இல்லை சார், இவரே வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஆலோசனை மையம் அப்படின்னு சொல்லின்ற விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். அழகாக இவங்க சட்ட நடவடிக்கையாக கூட போய் போட்டிருக்காங்களா, ஒரு ரிட்மெண்ட் மாதிரி போட்டு கூட நீட் விஷயத்தில் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் போகுது அப்படின்னா அதுவே ஒரு பெரிய நியூஸ் தானே, அதே ஒரு கரண்ட் ஆஃபர் அரசியல் விஷயங்கள். உங்கள் குரல் வந்து அவர் விஜய் கேட்குமான்னு எனக்கு தெரியல, நான் பேசுறதும் கேட்குமான்னு தெரியல. உங்கள் குரலை கேட்டு விஜயோட கட்சி சார்பாக இல்லை மாணவர்கள் சார்பாக போய் வழக்கு போட்டுமே, இந்த இன்டர்வியூ பெட்டிஷனில் போய் சேர்ந்துக்கிட்டுமே சுப்ரீம் கோர்ட்டில். யார் கேட்டால் யாருமே தடுக்க போகிறது இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் பல முக்கியமான விவாதங்களில் பங்கெடுக்கிறது அப்படி தான், பல முக்கியமான விஷயங்கள்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் அவர் பண்ணியிருக்கலாம், அதுவும் பண்ணல. இப்போ ஜஸ்ட் திருப்பி எப்பயோ வந்த ரிசல்ட்டுக்கு இப்போ திருப்பி நான் பரிசு கொடுக்குறேன்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இல்லை, பரிசு கொடுக்க நம்ம தடுக்கக்கூடாது. அது வந்து மோட்டிவேஷன். மாணவர்களை உங்களை வந்து மேலும் படியுங்கள், அடுத்து இது மாதிரி விஜய்கிட்ட வந்து பரிசு வாங்கலான்ற ஆசைப்படுகிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல முயற்சி, அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. அந்த முயற்சியை வரவேற்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு என்ன பங்கு, நீ என்ன மாதிரியான செயலை வந்து முன்னெடுக்கிறாய், அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லாமல் இன்னும் வந்து இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, சும்மா ஒரு ட்ரையல் பேசிஸில் உங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு காட்டுவதற்கு 2026 நீங்கள் வாங்க. ஆனால் உங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள், கட்சி அறிவிச்சிட்டிங்க. இப்போ இந்த முறை இந்த விஜய் ரசிகர்கள் வந்து எத்தனை பேர் பதிவு போனால் நமக்கு தெரியல, 50 லட்சமா 80 லட்சமா 1 கோடியே நமக்கு தெரியாது. சரி, இப்போ 80 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டானா இல்லையா? யாருக்கு ஓட்டு போட்டான்? நான் விஜய் ரசிகருங்க. இப்போ எனக்கு நான் வந்து இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணித்ததாக நான் நினைப்பதா, ஓட்டு போடுவதா, எனக்கு என்ன புரிதல் இருக்குது? அப்போது இந்த இடைத்தேர்தலில் ஒரு சாம்பிளாக எடுத்து நீங்கள் பண்ணணும். இவர் புஷியானந்தை கூட நிற்க வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே அவருக்கு அந்த ஆதரவு இருக்கா அவங்களோட நிர்வாகிகள் மத்தியில் இல்லை ரசிகர்கள் மத்தியில்னு சொல்லி அவரே கூட ஒரு ட்ரையல் பீஸை கூட சூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அவன் மேலே என்ன கோபம்? எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவர் ஏதோ பலியாக்குற மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை, அவரை நிற்க வைக்கலான்னு சொன்னதில்ல, நோக்கம் என்ன? அவர் சார் விஜய்க்கு அடுத்து பிரபலமாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அது அரசியல் அல்ல. அந்த ஊரில் விக்கிரவாண்டியில் அங்கே இருக்கிற விஜய் ரசிகர் மன்ற தலைவரான ஒருத்தர் இருப்பார்ல, அங்கே நிர்வாகி இருப்பார்ல, அவங்கள யார் சிறப்பாக செயல்படா அங்கே நிறுத்திட்டு சாம்பிள் எடுக்குன்றேன். ஓட் பேங்க் காட்டுங்க. இப்போ 2026 விஜய்க்கான ஸ்பேஸ் என்ன இருக்குன்றது தெரிந்து கொள்வதற்கு ஒரு அழகான சந்தர்ப்பம் விக்கிரவாண்டி. விக்கிரவாண்டி நில்லுங்க, நின்று உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, சீமானோட கூட்டணி வைப்பார், விஜயோட கூட்டணி வைப்பாருன்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் அடிப்படுது 2026. அதிமுக அடுத்து யாரோட கூட்டணி வச்சா அதிமுகவோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அதிமுகவுடன் யார் கூட்டணி வரப்போகிறார் தான் முக்கியம். யாரோட வைக்க போகிறார் என்ற கேள்வியில் வந்து சரியாக நம்ம சொல்ல முடியும், நம்ம யூகிக்க முடியாது, நம்ம கணிக்க முடியாது. ஆனால் இந்த கட்சியெல்லாம் திமுகவுடன் முரண்பட்டு இருக்கின்றன. காங்கிரஸ் வெளியே வரலாம், விடுதலை சிறுத்தை வெளியே வரலாம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வெளியே வரலாம்ன்றலாம் வந்து எப்போ தெரியும்னா மக்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி. அப்போது திமுகவை எதிர்த்து அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸே ஆளுங்கட்சி எதிர்த்து போராடணும், அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வரணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்து போராடணும், மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக எதிர்க்கிறோம், அப்போ தான் ஒரு அரசியல் சூழல் மாறும். அப்போ வந்து அதிமுக அந்த முயற்சி எடுத்தால் வரலாம். ஆனால் சீமானுடன் கூட்டணியா விஜயுடைய கூட்டணியா அவங்களும் லைக் பண்ணுவாங்களா தெரியாது. ஏனென்றால் இப்போ ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக எந்த மாதிரியான நெருக்கடியை ஆளுங்கட்சிக்கு கொடுக்க போகிறது? ஜெயிக்க முடியாது. இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கான ஒரு வெற்றி, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை மீறி ஒரு 2000 ஓட்டில் வந்து திமுக நெருக்கடி கொடுக்குன்னு வச்சுங்களேன், அப்போ தான் உண்மையிலே அதிமுக வளர்ந்திருக்கிறது, திமுக எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவும். இந்த இடைத்தேர்தலில் அதிமுக பெறுகிற வாக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டனுக்கு ஒரு கொடுக்கப்படுகிற டானிக்.
அதுக்கு தான் எடப்பாடி உழைக்கணும். ஓகே சார். இப்போ இருக்க திமுக ஆட்சியின் மீது என்னென்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது? அதாவது வாக்குறுதிகள் வந்து எப்படி நிறைவேற்றினார்கள்னு நமக்கு தெரியும். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, எப்படி நிறைவேற்றினார்கள், அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கலாம், நிறைய இருக்கும். ஆனால் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பஸ், அப்புறம் படித்து முடித்த மாணவிகளுக்கு கல்லூரி செல்வதற்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. இப்படி எத்தனை திட்டங்கள் கொடுத்தாலும் ஏன் ஓட்டு வந்து அதிகரிக்கலை? போலிங் ஓட்டு. அதாவது நான் திமுக கிடைத்த வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு அதுக்கு சொல்ல, கம்மியான இடங்களில் போட்டியிட்டால் வாக்கு சதவீதம் குறையும். 6% திமுக குறைந்ததுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அதை நான் ஏற்கலை. 22 தான் போட்டிட்டுருக்காங்க திமுக. தமிழ்நாடு ஃபுல்லாக 40 தொகுதியில் திமுக போட்டிட்டா வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். இப்போ பாஜகவுக்கு உயர்ந்திருக்கிற வாக்கு சதவீதம் அது உண்மையான வாக்கு சதவீதம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், 11.24 என்ற வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்றால் அப்போ ஏன் தென் சென்னையில் கிடைக்கல? 4.5 லட்சம் ஓட்டு கோயம்புத்தூரில் கிடைச்சதில்ல, அதே மாதிரியான வாக்கு ஏன் திருச்சியில் கிடைக்கல? ஏன் உங்களுக்கு தேனியில் கிடைக்கல? கன்னியாகுமரியில் பொன்ராதாகிருஷ்ணன். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, அங்கே வேறு மாய பிம்பம், சமூக ஊடகங்களில் அவரை அண்ணாமலை முன்னிறுத்தி செய்யப்பட்ட ஒரு போலியான விளம்பரம். அந்த விளம்பரம் எடுபடாதுன்னு நான் சொல்ல. இன்றைக்கி RSS பத்திரிகை ஆர்கனைசர் அதில் வெளியிட்டிருக்கு, உங்களுடைய விளம்பரங்களை, தற்சார்பு படங்களை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதால் உங்கள் வெற்றியை இலக்கை எட்ட முடியாதுன்னு பளிச்சுன்னு அடிச்சிருக்கான். யார்? ஆர்கனைசர் பத்திரிக்கை. RSS மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் வந்து உங்கள் வெறுப்பெல்லாம் வேறு, எல்லா மக்களும் நமக்கு வேண்டும், வேறு கருத்து கொண்டவர்கள் கூட உங்கள் பக்கம் நீங்கள் வந்து இழுப்பது தான் சாத்தியம்ன்ற பொருள்பட சொல்லியிருக்காரு. கண்ணியமாக நடந்துக்கிறார். உண்மையான சேவகன் என்பவன் தம்பட்டம் அடித்து கொள்ள மாட்டான். அப்போ யாருக்கு சொன்னது? மேலே மோடிக்கும் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு சொன்னதாக எடுத்துக்கலாமா? அதனால் கட்சி இந்த வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு முறை போடுவது என்பது, போட்டி போடுவது என்பது வேறு. ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சி என்ன மாதிரியான குறைகளை வைத்திருக்குன்னு எதிர்கட்சிக்கு நல்லா தெரியும். ஏன்னா களத்தில் கட்சி தொண்டன் இருக்கிறான். இப்போ வந்து திமுக வந்து மாதந்தோறும் மின்கட்டணம் திட்டம் அறிவித்து 3 வருஷம் ஆச்சு. ஏன் கொண்டு வரல? அது இன்னும் மக்களுக்கு அதை விட இது இப்போ நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயோட பெரிய பயனளிக்கிற திட்டம். ஷேர் பண்ணி கட்ட 2 மாதம் கட்டும்போது நீங்கள் அந்த யூனிட் ஸ்லாப் வந்து அதிகரிக்கும். இப்போ 400 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும், 500 401க்கு மேலே ஒரு யூனிட் இருக்கும். நீங்கள் மாதந்தோறும் கட்டினீங்கன்னா 400 யூனிட்டுக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2000 ரூபா வருது வச்சுங்க. 2 மாதம் இருந்துச்சுன்னா 400க்கு மேலே போகிற ஸ்லாப் வேறு ஸ்லாப். அப்போது உங்களுக்கு 2000 என்பது நீங்கள் அந்த மாதத்துக்கு சேர்த்து 2வது மாதம் கட்டும்போது 3 மடங்கு ஆகிடும். ஸோ இப்போ அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசலாம். அரசு மந்த்லி 100 யூனிட்ஸ் ஃப்ரீயாகவும் கிடைக்கும். ஆமாம், அரசு ஊழியர்கள் இந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? பாஜகவுக்கு போட்டிருக்காங்க. தபால் ஓட்டுக்கள் அதிகமாக பாஜகவுக்கு விழுந்திருக்கிறது. பாஜக ஓட்டு தபால் ஓட்டு யாருக்கு போடுவாங்க? அரசு ஊழியர்கள், போலீஸு, அப்புறம் வந்து வயதானவர்கள். இந்த 3 பேரில் யார் பாஜக ஓட்டு போடான்னு கண்டுபிடிக்கிறது விட்டுருங்க. ஏன் அதிமுக விழல? அரசு ஊழியர்களுடைய ஓட்டுக்கள் ஏன் அதிமுக விழவில்லை? அதிமுக யோசிக்கணும், திமுகவும் யோசிக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் தபால் ஓட்டுகள் என்றால் அது திமுக, ஆளுங்கட்சியில் திமுகவுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எந்த ஊரில் நீ தபால் ஓட்டு பிரித்தாலும் அது திமுக கிடைக்கும். ஏன்னா டீச்சர்ஸ் ஓட்டு தானே சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் ஓட்டு எப்பயுமே திமுக. டீச்சர்ஸ் அரசு ஊழியர்கள் மெஜாரிட்டியாக விழும். இந்த முறை ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு இல்லை, பாஜக கிடைக்குது. ஸோ இப்போ 2 கட்சிகளுமே தங்களை விமர்சனம் செய்யக்கூடிய நேரம் இது, கட்டாயம். இன்னும் சொல்லப்போனால் அது அதிமுக போகலை என்பது பெரும் சோகம். ஸோ அதனால் மக்கள் மன்றத்தில் இந்த அதிமுக என்னெல்லாம் எப்படி நடவடிக்கை எடுக்கணும், இப்போ மக்கள் பிரச்சனைகளை திமுக இதெல்லாம் கைவிட்டது, அரசு ஊழியர்கள் சொன்ன வாக்குறுதிகள் ஏன் கைப்பற்றவில்லை, ஏன் நிறைவேற்றவில்லை, போக்குவரத்து அந்த 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 டிரான்ஸ்போர்ட் யூனியன், அப்புறம் இபி, இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக தான் அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறோம். அப்போது திமுக வந்து இப்படி சொல்லிச்சு செய்யலை, நாங்கள் அதுக்கு போராடுறோம், நாங்கள் வந்து அதை செய்வோம், இதெல்லாம் சொல்லும்போது தான் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜெயிச்சாதான் எம்எல்ஏ, ஜெயிச்சாதான் எம்பி. இப்போ 11.22, 20.17 இதெல்லாம் நடக்கவே நடக்காது.